12 வேவுக்காரர்கள். இந்த ஆட்கள் சுமந்து கொண்டிருக்கிற பழங்களை பார். அட, அந்த திராட்சை குலை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது! 2 ஆட்கள் அதை ஒரு நீளமான கம்பியில் வைத்து தூக்கிச் செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அத்தி பழங்களையும் மாதுளம் பழங்களையும் பார். இந்த அழகிய பழங்களை எங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள்? கானான் தேசத்திலிருந்தே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் ஒரு காலத்தில் வாழ்ந்த இடம்தான் கானான் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? அங்கே பஞ்சம் ஏற்பட்டதால் யாக்கோப்பு தன் குடும்பத்துடன் எகிப்துக்கு குடிமாறி போனார். இப்பொழுதும் ஏறக்குறைய 216 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலரை திரும்ப கானானுக்கும் மோசே வழிநடத்தி கொண்டு போகிறார். வனாந்தரத்தில் காதேஸ் என்ற இடத்திற்கு அவர்கள் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கானான் தேசத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் வாழ்கிறார்கள். அதனால் மோசே 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறார். அவர்களில் இவ்வாறு சொல்கிறார்: அங்கே எவ்வளவு ஜனங்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் எந்த அளவு பலமுள்ளவர்கள் என்பதை கண்டுபிடியுங்கள். பயிர் செய்ய நிலம் நல்லதாக இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த வேவுக்காரர்கள் காதேசுக்கு திரும்பி வந்ததுமே மோசேயிடம், நிஜமாகவே அது அருமையான ஒரு தேசம் என்கிறார்கள். இதை நிரூபிக்க அதன் பழங்களில் சிலவற்றை மோசேயிடம் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த வேவுக்காரர்களில் 10 பேர் அங்கே வாழும் ஜனங்கள் தடித்தவர்களாகவும் பலவான்களாகவும் இருக்கிறார்கள். அந்த தேசத்தை பிடிக்க முயன்றால் நாம் கொல்லப்படுவோம் என்கிறார்கள். இதை கேட்டதும் இஸ்ரவேலர் பயப்படுகிறார்கள். அவர்கள் கையால் சாகிறதை விட எகிப்திலேயே செத்திருந்தால் எவ்வளவோ மேலாக இருந்திருக்கும். இல்லை என்றால் இங்கே இந்த வனாந்தரத்தில் சாவது எவ்வளவோ மேல் என்கிறார்கள். போரில் நாங்கள் செத்து விடுவோம், எங்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். அதனால் மோசேக்கு பதிலாக ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து கொண்டு எகிப்துக்கே போய்விடலாம் வாருங்கள் என்கிறார்கள். ஆனால் அந்த வேவுக்காரர்களில் 2 மட்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜனங்களை அமைதிப்படுத்தி முயல்கிறார்கள். அவர்களில் ஒருவர் யோசுவா, மற்றொருவர் காலேப். அவர்கள் ஜனங்களை பார்த்து, பயப்படாதேயுங்கள், கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், அந்த தேசத்தை எளிதாக கைப்பற்றி விடலாம் என்கிறார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் கேட்கவே இல்லை. அது மட்டுமா, யோசுவாவையும் காலேபையும் கொல்லவும் கூட நினைக்கிறார்கள். இதனால் கர்த்தர் மிகுந்த கோபம் அடைந்து இந்த ஜனங்களில் 20 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதும் உள்ள யாவருமே கானான் தேசத்துக்கு போவதில்லை. எகிப்திலும் வனாந்தரத்திலும் நான் செய்த அற்புதங்களை பார்த்தும் கூட அவர்கள் என்னை நம்பவில்லை. அதனால் இவர்களில் கடைசி ஆள் சாகும் வரை 40 ஆண்டுகளுக்கு வனாந்தரத்தில் அலைந்து திரிவார்கள். யோசுவாவும் காலேப்பும் மாத்திரமே கானான் தேசத்துக்குள் செல்வார்கள் என்று மோசேயிடம் சொல்கிறார். ஆமென்.